சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியம் என்பதை இங்கே ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக கோராகின் புத்திரர்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமா இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. அதையே இங்கே அழகாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, எப்படி மான்களுக்கு ஜீவிக்க தண்ணீர் அவசியம் தேவையோ அதை போல எனக்கு தேவனே என் ஆத்மாவிற்கு உம்முடைய பிரசன்னம் அவசியமாய் இருக்கிறது என்பதை இங்கே கோராகின் புத்திரர்கள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த சரீரத்திற்கு உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமா இருக்கிறதை போல நம்முடைய ஆவி ஆத்துமா ஜீவிப்பதற்கு, அது நிலைத்திருப்பதற்கு தேவனுடைய பிரசன்னம் அவசியமா இருக்கிறது. இந்த கோராகின் புத்திரர்களைப் போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்திற்காக கதறுவோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல நம்முடைய ஆத்துமாவும் அவருடைய பிரசன்னத்திற்காக கதறட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தட்டும்.